என்பதாக அழகாக குறிப்பிட்டார்கள். ஒரு சஹாபி வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், ஆந்த சகுனம் இல்லைன்றீங்க, கிளிஜோசியம் இல்லைன்றீங்க, சஃபரு பீடை இல்லைன்னு சொல்றீங்க, மார்க்கத்துல இதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நீங்க என்னுடைய ஒரு மான் பாலைவனத்திலே துள்ளி குதித்து ஓடுகிறது, அந்த மானுக்கு திடீரென்று என்னென்று தெரியவில்லை, அது விலங்குகளோடு சேர்ந்ததினால் அதற்கு ஒரு சிறந்த நோய் வந்து விட்டது. இப்பொழுது நீங்க தொற்று நோய் இல்லை என்று சொன்னீர்கள், என் மானுக்கு எப்படி வந்தது? விலங்கோடு சேர்ந்ததினால் தானே தொற்று உண்டானது, நோயின் தொற்று இல்லை என்பதாக சொல்லக்கூடிய நீங்கள் இந்த சம்பவம் எப்படி அரங்கேறியது என்று ஒரு கிராமவாசி கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மடக்கி பதில் சொன்னார்கள், அதேதான் நானும் கேட்கிறேன், அந்த நோய் அந்த விலங்குக்கு முதலில் வந்தது எப்படி, அதை யோசி என்று சொன்னார்கள். நாம நோய் வந்துருச்சுன்னு பாக்குறோம், அவனுக்கு கொரோனா வந்துச்சு எனக்கு வந்துச்சு, நாம அப்படி பாக்குறோம். அப்படி கிடையாது. உன் பக்கத்துல நீ கொரோனால மௌத்தா போன்னு இருக்குது, மௌத்தா போயிட்டு, இதான் உண்மை. என் பக்கத்துல காரனுக்கு வந்தது, அவன் சும்மா போல என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போய் நான் கபர்ஸ்தானுக்கு என்று சொல்லி இந்த நோய் தொற்றை பரிதாக்கக்கூடிய இஸ்லாமியர்களே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வலா சஃபர, பீடை மாதம் கிடையாது, வலா ஹாமத்த, தொற்று நோய் என்பது கிடையாது என்பதாக அந்த சஹாபிக்கு புரிய வைத்தார்கள். முதலில் நோய் உலகத்தில் மனிதர்களாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் அல்லாஹ் யாருக்கு தருகிறானோ அந்த நோய் தந்தவன் அல்லாஹ் தானே ஒழிய மனிதர்கள் யாருக்கும் அதை பரவ செய்ய சக்தி மனித ஆற்றலுக்கே கிடையாது. இவையெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டதற்கு பின்னால் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகத்தில் குறிப்பாக பரக்கத்து வேணும், ரஹமத்து வேணும்னு சொல்லி ஒரு சமுதாயம் தவறான பாதையை நோக்கி பயணிக்கிறது. வீட்டுல தாயத்து கொண்டு வருவது, தகுட மாற்றுறது, ஏதாவது குர்ஆன் ஆயத்துக்கிற நான் பல பயான்கள்ல சொல்லி இருக்கிற மாஷா அல்லாஹ், ஆதாமின் பகுதி ரப்பி, இதெல்லாம் இருக்க வேண்டியதுதான். அது ஒற்றதோடு நிற்க கூடாது. ஒற்ற நீங்க தினம் அதை பார்த்து ஓடுங்க. சில பள்ளிவாசல பாத்தீங்கன்னா சுத்தி அஸ்மால் ஹுஸ்னா இருக்கும். எதுக்காண்டி? உங்க பள்ளிவாசல் பெருமையா இருக்குன்னு காட்டுறதுக்காண்டியா? அந்த பள்ளியில 100 பேர் சொல்றாங்க, ஒருத்தர் கூட அந்த அஸ்மால் ஹுஸ்னா படிக்கிறதே கிடையாது. இந்த ஊர்ல என் பள்ளிவாசல் தான் பெரிய பள்ளிவாசல், என்னுடைய இந்த பள்ளி நிர்வாகங்கள் சிறந்தது என்று சொல்லி அந்த பள்ளிவாசல் உள்ள இருக்கக்கூடிய இந்த அஸ்மால் ஹுஸ்னாவை ஒரு பேருக்கு போட்டுடுறாங்க. குர்ஆன் திறந்து வச்சிருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? யாருப்பா குர்ஆனை திறந்து வச்சுக்கிறது? கேட்போமா கேட்க மாட்டோமா? மூடுங்க. இப்ப குர்ஆன் திறந்து இருந்தா மூட சொல்லக்கூடிய நாம் அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய ஆயத்தை, குர்ஆனில் இருக்கக்கூடிய அஸ்மால் ஹுஸ்னாக்களை சோற்றுகளில் பதிய வைக்கிறோம், சிக்கலாக ஒட்டுகிறோம், அதை ஒட்டியதோடு ஒதுங்கி போய் விடுகிறோம். அதை பார்க்கின்ற பொழுது ஆதாமின் பகுதி நீ சொன்னாதான் அதனுடைய பலன் உனக்கு கிடைக்கும். வியாபாரத்திற்காக தேவைக்காக அதை ஒட்டிட்டு போயிட்டா பலன் எப்படி உண்டாகும்? மேலான பெருமக்களை இன்றைக்கு